தேர்ட் வந்து எமோஷன். அது அவங்க என்ன எமோஷனல் ஆடுறாங்க அப்படின்ற அந்த வெளிப்பாடு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட டான்ஸ் ஃபார்ம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கா, இல்லை ஒரு சோகமான ஒரு சாங்க்கு ஆடுறாங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த எமோஷன் வந்து வெளிப்படும். ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த 3 விஷயம் தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டார் குவாலிட்டின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தன்னோட ஸ்டார் வேல்யூவை காட்டணும், எந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் வந்து தெளிவாக இருக்கணும், எந்த இடத்துல வந்து அவங்க வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்டிங்கில் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் வந்து பாடியில் இருக்கணுன்ற வேரியேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுதான் லாஸ்ட் ஒன், விஷுவல் பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஷூட் பண்ணும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் விஷுவலாக எப்படி இருக்குது? ஏன்னா நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி நார்மலாக ஒரு எம்டி ஐயில் பார்க்குறத விட நீங்கள் ஒரு கேமரா மூலிமா ஒரு மானிட்டரில் பார்க்குறது வந்து டோட்டலி டிஃபர் ஆகும். நான் ஃபஸ்ட்டு பிரபுதேவ மாஸ்டரோட ரிஹர்சல் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு கேமரா வச்சு ஒரு டிவி மானிட்டர் வச்சு ஒரு டைமில் ரிஹர்ஸ் பண்ணதை பார்த்துருக்கேன். ஏன்னா அவரோட விஷுவலாக தான் அவர் பார்ப்பார், விஷுவல் எப்படி வருது அப்படின்றது. ஸோ அது ஒரு நல்ல ஐடியாவும் ஒரு நல்ல ஒரு லேர்னிங்காகவும் இருந்தது அதை பார்க்கும்போது. இந்த 5 விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான ப்ராக்டிஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் டான்ஸ் லைக் அன் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் a lot.